திமுக சார்பில் நாடாளுமன்ற 2024 தேர்தல் பரப்புரை கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கம் முன் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டார். மேலும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் திண்டுக்கல் லியோனி பேசுகையில், எண்மண் எண் மக்கள் என்கின்ற ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்கின்ற ஆடு வெட்டப்பட்டு 2024 பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி என பேசினார். மேலும் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாளுகின்ற பாஜக முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலமாக வந்து அதை அரசியலாக்குவதுதான் பாஜக. ஆனால் அதே முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி. இதுவரை 3500 கோவில்களில் கும்பாபிஷேகம், 25 கோவில்களில் தங்கத்தேர் வழங்கப்பட்டுள்ளது. 4 கோவில்களில் இந்து அறநிலை சார்பில் கல்லூரி உருவாக்கப்பட்டுள்ளது. விபூதி பூசாத தர்மகர்த்தா யாரென்றால் அவர்தான் தளபதி மு.க.ஸ்டாலின் என பேசினார். ஒரே நாடு, ஒரே தேர்தல், இந்த வேலையே ஆகாது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எல்லாரும் வேற்றுமையோடு வாழ்ந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியா என்பதை ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் இருக்கேன். என்ன செய்தி? இந்தியா ஒற்றுமைங்கிறது எப்படியா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா சர்ச்சுக்கு கூட்டு போவார். திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் சர்ச், அந்த சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புலேயே விநாயகர் கோயில் இருக்கும். சர்ச்சுக்கு எங்கள் அப்பா கூட்டு போய் மாஸ் முடிஞ்சோன்னே சர்ச்சில் பாட்டெலாம் போடுவாங்க, அருமையான பாட்டலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நேரே அந்தமும் நேரே, ஜோதியும் நேரே என் சொந்தமும் நேரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சர்ச்சில் பாட்டு. விநாயகர் கோயிலில் அங்கிட்டு மைக் செட்டில் வேற பாட்டு போடுவான். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். விநாயகர் கோயிலில். அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கும். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அப்படின்னு சுசிலாமா பாட்டு. அங்கே விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு போடுவான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டே பூசை முடிஞ்சு நடந்து வருவேன். KMK காஃபி பார்னு ஒரு பாய் வந்து டீ கடை வச்சுருக்கார். அவர் மைக் செட்டில் நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் அப்படின்னு போடுவார். 3 மதத்து பாட்டையும் லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. 3 மதமும் பாடதாயா என் குரல் நல்லா இருக்கு. ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற பாஜக, முருகன் கையில் இருக்கிற வேலை தூக்கிட்டு ஊர்வலத்தில் வர்றான். முருகா, முருகன் கண்ணீர் விட்டு அழுகிறார், என் கையில் இருந்த ஒரே ஆயுதத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்களேன்னு. முருகன் கையில் இருக்கும் வேலை பிடுங்கி ஊர்வலம் வந்து அதை அரசியலாக்குவது பாஜக. அதே முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி மக்கள் வழிபடுவதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது திராவிட மாடல் ஆட்சி. 3500 கோயில்களுக்கு இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது.
25 கோயில்களுக்கு தங்கத்தேர் வழங்கப்பட்டிருக்கிறது. 4 கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. விபூதி பூசாத தர்மகர்த்தா யார் என்றால் அவர்தான் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். 200 மடாதிபதிகளை மேடைக்கு வரவழைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் 2 கோடி நிதி வழங்கி பழுதடைந்த கிராமத்து கோயில்களை எல்லாம் புத்துணர்வு பெறச் செய்து புதுப்பிப்பதற்கு நிதி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. ஏதோ இந்துக்களுக்கு எதிரி திமுக என்ற அந்த போலி பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு மாடு அது நல்ல பால் கறந்து கொடுத்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை கோயிலுக்கு வளர்த்து விட்டுருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எங்கே வேணாலும் போய் திங்குது. அது பாட்டுக்கு நெல் பயிரை சாப்பிடுது, எல்லாத்தையும் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. யாரும் அதை விரட்ட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டுட்டு, கோயில் ஆடுடா, அதை அடிக்கப்படாது, அது எதை வேணாலும் திங்கட்டும் அப்படின்னு ஊர் பயிரெல்லாம் தின்னு உருண்டையா ஆடு முரட்ட ஆடாக இருந்துச்சு. மாடு பார்க்குது, நமக்கு இந்த மூடு தவிட பிணைஞ்சு வைக்கிறாங்க, ஒரு 10 வைக்கப்புள்ள அள்ளி போடுறாங்க, பாலை கொடுக்குறோம், நம்மளுக்கு இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த ஆடு ஊரே மேயுது, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் மேலதாள சத்தத்தோட ஆட்டுக்கு மாலை போட்டு கூட்டி வர்றாங்க. தந்தரடன் தரடன் டங் தந்தரடன் தரடன் டங் தண்டரடன் தரடன் டங். ஆடு மாலையோடு அப்படியே நடந்து வருது. அது என்னமோ திருவிழா கொண்டாட நம்மளை கூட்டு போகிறாங்க போல இருக்குன்ட்டு. ஆனால் போய் நிப்பாட்டினா இவ்வளோ பெரிய அருவாளோட ஒருத்தன் நின்னான். அப்போ தான் மாடு யோசிச்சு, டேய் நம்ம மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம்டா, ஆனால் அந்த ஆடு ஊரையெல்லாம் மேய்ஞ்சு இன்னைக்கு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் வெட்ட போகிறாங்க. என் மண் என் மக்கள்ங்கிற அந்த ஊர்வலத்தின் முடிவு அண்ணாமலை என்ற ஆடு வெட்டப்பட்டு 2024 பாஜக படுதோல்வி அடைந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போவது உறுதி என்று சொல்லி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய எங்கள் தங்க தளபதி வகுத்திருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லந்தேடி கல்வி திட்டம், இன்னுயிர் காப்போம் 48 என்ற திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அமுல்படுத்தப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாடு போல எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மதவெறி பிடித்த பாஜக தலைமையிலான கூட்டணி இந்த இந்தியாவை விட்டு விரட்டப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை 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 என்று சொல்லி இந்தியா கூட்டணி வாழ்க, இந்தியா கூட்டணி வெல்க என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.